ஞானச்சாரலை விரும்பி கேட்டு சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நண்பர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். இது உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதை பலருக்கும் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்தால் இந்த கருத்துக்கள் பலருக்கும் சென்றடைய உதவியாக இருக்கும். நன்றி. வேளம் இளைஞனாகிய எல்லாம் வல்ல ஸ்ரீ கனகாசலமூர்த்தி பெருமானுடைய திருவருளினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞானச்சாரலில் இறைவனுடைய நிர்வாக இரகசியங்களில் சிலவற்றை நாம் பார்த்து வருகிறோம். மானிட வாழ்வு நல்வினை தீவினைகளுடைய பயனை அனுபவிப்பதற்காக ஒரு ஜீவனுக்கு தரப்படுகிறது. அந்த நல்வினை தீவினைகள் வருவதற்கான வழிகள் கணக்கில்லாமல் இருக்கிறது. நல்வினைகள் வரும்போது அது எந்தெந்த வழிகளில் வந்தது என்று அதிகமாக எவரும் நினைப்பதில்லை. அதை நினைவில் வைப்பதும் இல்லை, அதற்கு அஞ்சுவதும் இல்லை. அது எப்படியோ வந்தது, அல்லது தன்னுடைய உழைப்பில் வந்தது, முயற்சியில் வந்தது, அல்லது பூர்வீகமாக இருந்தது என்று அதற்கு பொறுப்பாளியாக தங்களையே எண்ணிக்கொள்வார்கள். ஆனால் ஊழ்வினை பயனால் துன்பங்கள் வரும்போது, நோய் நொடிகள், விபத்து கண்டங்கள், வறுமை, சிறை, அவமானங்கள் என்று சொல்ல ஒண்ணாத துன்பங்கள் வரும்போது அதற்கு விதியை நொந்து கொள்வார்கள். காரணங்களை தேடி பலவிதங்களில் ஆய்வு செய்வார்கள். பலரிடம் அதற்கான தீர்வுகளை நாடி போவதும் வழக்கம். இந்த தீவினைகள் நல்வினைகள் எப்படி பல பல வழிகளில் வருகிறதோ அதுபோலவே தீவினை பயனும் ஏதேனும் ஒரு வழியில் வரும். அது இப்படித்தான் வர வேண்டும் என்பதை மானிடர்கள் தீர்மானிக்க முடியாது. அது இறைவனுடைய நிர்வாகம் தீர்மானிக்கிறது. ஆகவே இந்த மாந்திரீகம் என்ற கலை பலவிதமான நற்செயல்களுக்காக உருவாக்கப்பட்டது. துஷ்டர்களை தண்டிக்க வேண்டும், நல்லவர்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும் என்ற நோக்கத்தில் இது நம்முடைய முன்னோர்களால் வெளிப்படுத்தப்பட்டது. இறைவனுடைய நிர்வாகத்தில் இந்த ஒரு கலையும் இருக்கிறது. கோள்கள் வழியாகவே அனைத்து இன்ப துன்பங்களும் வருகிறது. அதுதான் நிதர்சனமான உண்மை. அந்த கோள்கள் வழியாக மாந்திரிகத்தாலும் வரலாம், ஒரு மனிதனோடு நேரடியாகவும் வரலாம், வண்டி வாகனங்களால் வரலாம், விஷப்பிராணிகளால், கொசுக்களால் கூட நோய்கள் வருகிறது. இப்படி பல விதங்களில் ஒரு மனிதனுக்கு ஒரு சிறு தேள் போரான் கடித்து கூட துன்பத்தை ஏற்படுத்த முடியும். அதுபோன்ற நிலையில் வருகிற ஒரு வழிதான் இந்த மாந்திரிகம். மாந்திரிகத்திற்கு அடிப்படை பல காரணங்கள், அவை எப்படி இயங்குகிறது என்பதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு விவாத பொருள். அது நமக்கு தற்போது தேவையில்லை. அது ஒரு பெரிய கலை. அதற்கென்று பல பாடங்கள், படிப்புகள், தேவதை வசியங்கள் என்று அது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சமுத்திரம் போல இருக்கிறது. அதில் கைதேர்ந்தவர்கள் எத்தனை பேர், அதில் எத்தனை சதவீதம் வெற்றி பெற்றார்கள், அது என்ன விளைவை தருகிறது என்பதெல்லாம் என்றென்றும் ஒரு விவாத பொருளாகவே இருந்து கொண்டிருக்கிறது, இருக்கும். ஒரு காலம் அதற்கு தீர்வு கூற முடியாது. ஆனால் இறைவனுடைய நிர்வாகத்தில் அது ஒரு பிரிவாக இயங்குகிறது. இதன் மூலமாக நேரடியாக எதிர்க்க முடியாத எதிரிகளை மனிதர்கள் பல வழிகளை நாடுகிறார்கள். இதில் ஒன்றும் பெரிய ஒரு மர்மம் இருக்கவில்லை. நான்
நவல்களிலும் எழுதியிருக்கிறேன். நேரடியாக கேட்கிறவர்களுக்கும் கூறுவது என்ன என்றால், சாதாரணமாக ஒரு பிரச்சனை வாழ்க்கையில் வருகிறது என்றால் காவல் நிலையத்தில் புகார் அளித்து முறைப்படி சட்டப்படி நடவடிக்கைகள் எடுத்து நீதிமன்றம் சென்று வழக்குகளை தொடுத்து வெற்றி பெறுவது, அல்லது பஞ்சாயத்தாளர்களிடம் முறையிடுவது, அல்லது பெரிய மனிதர்களிடம் சமரசம் பேசி எப்படியோ நெட்டையோ கட்டையோ முடித்து விடுங்கள் என்று இந்த கிராமப்புறத்தில் சொல்வார்கள். அதிலும் குறிப்பாக நெல்லை மாவட்டத்தில் தென்காசி வழக்காக முடித்து விடுங்கள் என்பார்கள். தென்காசி வழக்கு என்பது எனக்கும் இன்று வரை அதனுடைய பொருள் புரியவில்லை. அது இவருக்கும் பாதகமில்லை, அவருக்கும் பாதகமில்லை என்ற அடிப்படையில் இவருக்கு சிறிது பாதிப்பு, அதற்கு ஈடாக அவருக்கு சிறிது பாதிப்பு என்று இருவருக்கும் சமநிலையில் முடிப்பதாக இருக்கும் என்ற அடிப்படையில் இந்த பழமொழி வழங்கப்படுகிறது. தென்காசி வழக்கு என்பது பல அந்த வயதில் முதிர்ந்தவர்களுக்கு இந்த வார்த்தை தெரியும். தற்போது இந்த வழக்கில் இல்லை. அதைப்போல பல விதங்களில் இவர்கள் அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ளுகிறார்கள். இன்னும் சிலர் தங்களுடைய வலிமையை பயன்படுத்தி ஒரு எளியவன் வலியவனை எதிர்க்க முடியாது. அவன் இந்த வலியவனுக்கு பிரச்சனை எதுவும் இல்லை. அவன் ஒரு 4 மனிதர்களை அனுப்பினால் இவன் என்ன கேட்டாலும் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலை அன்றும் இன்றும் இருக்கிறது. வல்லான் வகுத்ததே வாய்க்கால் என்று கூறுவார்கள். வல்லவன் வகுத்தது அதுதான் வாய்க்கால். அதுவரை இது எப்படி ஓடியது என்பதெல்லாம் யாரும் கேட்க முடியாது. வலிமை பெற்றவன் வாய்க்கால் இப்படித்தான் போக வேண்டுமென்றால் தண்ணீர் அப்படித்தான் போகும். அதைப்போல அவன் வலிமையால் சாதித்து விடுகிறான். வலிமை குறைந்தவன் நேரடியாக அவனை எதிர்க்க முடியவில்லை. ஆனாலும் அவனுக்கு ஏதேனும் தீங்கு செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறான். இதில் நேர்மை உள்ளவர்கள், நேர்மை இல்லாதவர்கள் என்று பல கணக்கு இருக்கிறது. எடுத்தவன் கொடுப்பான், கொடுத்தவன் எடுப்பான் என்றெல்லாம் இதில் பல நுணுக்கங்களும் இருக்கிறது. சும்மா எதுவுமே இந்த உலகத்தில் வந்து விடுவதும் இல்லை, வருவதும் இல்லை. ஒன்றுக்கொன்று தொடர்பு. கொன்றனை அனைத்தும், அனைத்தும் உனை கொன்றன. தின்றனை அனைத்தும், அனைத்தும் உனை தின்றன என்று சித்தர்கள் கூறுகிறார்கள். நீ கொன்றதெல்லாம் உன்னை கொன்றது, நீ தின்றதெல்லாம் உன்னை தின்றது. இப்படி இது மாறி மாறி ஒரு சங்கிலி தொடர் போல வந்து கொண்டே இருக்கும். அதிலே நியாயம் யார் பக்கத்தில் இருக்கிறது என்பதை இறைவனுடைய நிர்வாகமே அறியும். நேர்மையாளர்கள் பலருக்கும் அவர்களுடைய பூர்வ ஜென்ம ஓள்வினையாலும் இந்த பிறவியில் சில மனிதர்கள் பாவத்தை மிகுதியாக அள்ளி கட்ட வேண்டும் என்ற காரணத்தாலும் இந்த நேர்மையானவர்களும் சத்திய பாதையில் நடப்பவர்களும் இறையருளை அதிகமாக பெற்றவர்களுக்கும் கூட இந்த மாந்திரிகத்தால் துன்பங்கள் விளைகிறது. அதை அன்றும் இன்றும் பார்க்கலாம். பல தொடர்களில் நான் அங்கங்கே சில குறிப்புகளை சொல்லியிருக்கிறேன். அவ்வாறு அருள்நிலை பெற்றவர்களுக்கு இது போன்ற துன்பங்களை விளைவிப்பவர்கள் அந்த தேவதையாலேயே குறித்த காலத்திற்கு பிறகு மிகப்பெரிய தொல்லைக்கு உள்ளாவார்கள். இதற்காக தோண்டியவர்கள், துணை போனவர்கள் என்று பலரும் சின்னாபன்னமாகி விடுவதை நாம் பார்க்கிறோம். அந்த நிலையும் இருக்கிறது. இவனுடைய போன பிறவியில் இவன் ஒருவனுக்கு ஏதேனும் இந்த மாந்திரிக மறைமுக வழிகளில் தீமை செய்திருந்தால் அந்த நபருடைய மனதிலே ஊழ்வினை புகுந்து அவனை அவ்வாறு செய்ய தூண்டும். அது ஒரு தனி அத்தியாயம். உயர்நிலை பெற்ற ஞானிகள் பலருக்கும், ஆதிசங்கரருக்கும் கூட அவர் சமணர்களை பலரையும் கண்டனம் செய்து அவர் இந்த அத்வைதத்திற்காக அரும்பாடுபட்டு நாடு முழுவதும் இந்தியாவை 3 முறை பாரத நாட்டை அவர் சுற்றுப்பயணம் செய்து பல காரியங்களை செய்த சமயத்தில் அபினவகுப்தன் என்ற ஒரு மாந்திரிகன் மூலமாக அவருக்கு க்ஷயரோகம் ஏற்பட வேண்டும் என்று ஒரு மாந்திரிக பிரயோகத்தை செய்ததாக அவருடைய வரலாறு கூறுகிறது. அந்த ரோகத்தை தீர்க்கும் முகமாக முருகப்பெருமான் ஆதிசங்கரரிடம்
நீ திருச்செந்தூருக்கு வா, ஆகாய மார்க்கமாக ககன மார்க்கமாக நீ அங்கு வந்து என்னை தரிசனம் செய் என்று உத்தரவிட்டதாகவும், அவ்வாறு வான்வழியாக வந்த ஆதிசங்கரர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் செய்து அங்கு தரப்படும் பன்னீர் இலை விபூதியால் அவருடைய அந்த க்ஷயரோகம் நீங்க பெற்றார். அதற்கான அவர் பாடிய பாடல்கள் சுப்பிரமணிய புஜங்கம் என்று இன்றளவும் அது பலருக்கும் தெரிந்ததாக இருக்கிறது. அதில் இந்த பன்னீர் இலை விபூதியை பற்றியும் மிக சிறப்பாகவே அவர் கூறியிருக்கிறார். ஸ்லோகங்களெல்லாம் அந்த திருச்செந்தூர் கோயிலிலே எழுதி போட்டிருந்தார்கள். தற்போது இருக்கிறதா இல்லையா என்பது தெரியவில்லை. அவ்வாறு உயர்நிலை பெற்ற அந்த அருளாளர்களுக்கு அந்த இறைவன் இப்படிப்பட்ட துன்பங்களையும் தருகிறார். அதன் பிறகு அவர்களுக்கு வேறு வழியில் தண்டனையை தருகிறார். ஏன் இவ்வாறு நிகழ்கிறது என்றால், இப்படியும் ஒரு கலை இருக்கிறது. இந்த கலை இறை அருளுக்கு கீழ்ப்பட்ட நிலையில்தான் இயங்குமே தவிர இறையருளை தாண்டி இயங்காது என்ற உண்மை உலகம் அறிய வேண்டும் என்ற காரணத்திற்காக இது போன்ற சிறந்த ஞான புருஷர்களுக்கும் இப்படி ஏற்படுகிறது. இந்த நிலையில் எங்களுடைய குடும்பத்தில் இது பொதுவாக என்னை போன்றவர்கள் பல பிறவிகளில் இது போன்ற கலைகளை எல்லாம் பார்த்துத்தான் வந்திருப்பார்கள். 1000 பேரை கண்டவன் அரை வைத்தியன் என்ற ஒரு பழமொழி உண்டு. குறைந்தபட்சம் ஒரு 1000 மூலிகைகளை பற்றி அறிந்து தெரிந்து அதனால் பல நோய்களை குணப்படுத்தும் ஆற்றல் மிக்கவனே அரை வைத்தியனாக கருதப்படுவான். 1000க்கும் மேல் 2000 3000 மூலிகைகளை பற்றி அறிந்தவன் முழு வைத்தியன் என்று சொல்லுவதுண்டு. அது மருவி 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன் என்று பிற்காலத்தில் வழங்கலாயிற்று. அதுபோல ஒரு மனிதன் ஒரு ஞான நிலைக்கு வருகிறான், ஜோதிடம் என்ற நிலைக்கு வருகிறான், எதிர்காலத்தை உணர்ந்து கூறுகிறான், தெய்வ பாதுகாப்பில் எந்த நேரமும் இருக்கிறான், தெய்வ சிந்தனையையும் தர்மத்தையும் சத்தியத்தையும் விட்டு ஒருபோதும் அகலாத நிலையில் இருக்கிறான் என்றால், பொதுவாகவே எல்லா மனிதர்களுக்கும் கண்காணிப்பும் கட்டுக்காவலும் இருக்கிறது. ஆனால் இவர்களுக்கு சிறப்பான கட்டுக்காவல் இருக்கும் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அருள் நிரம்பியவர்கள் சத்தியத்தின் வழி நிற்பவர்களுக்கு தர்மம் எப்பொழுதும் துணை நின்று கொண்டே இருக்கும். அவர்கள் மூலமாக சில பாவத்தை ஈட்ட வேண்டும் என்ற ஊழ்வினை இருப்பவர்கள் இவர்களுக்கு துன்பத்தை இழைக்கிறார்கள். பன்மடங்கு பாவத்தை அவர்கள் பெறுகிறார்கள். இவர்களால் இடர்பட்ட அந்த அருள் நிரம்பியவர்கள் அவர்களுக்கு மீண்டும் துன்பம் நினைப்பதில்லை. அறியாமையால் ஏதோ செய்கிறார்கள். அது நெருப்பிலே கை வைத்தால் என்ன நடக்கும் என்பது தெரியாமல் செய்கிறார்கள் என்ற நிலையில் போய்விடுவார்கள். இதுபோல என்னுடைய வாழ்விலும் எனக்கு இது போன்ற கேள்விகள் இளமை காலம் தொட்டு இந்த கேள்விகள் பலரிடம் இருந்து எனக்கு வந்ததுண்டு. நான் இவற்றை பெரிதும் கண்டுகொள்வதில்லை. ஏனென்றால் இவையெல்லாம் என்றோ முடிந்துவிட்ட விவகாரங்கள். இலக்கு என்பது வேறாக இருக்கிறது. இது இறைவனுடைய நிர்வாகத்தில் சாதாரணமாக நடக்கிற செயல்களில் ஒன்று. ஆகவே இதற்கு நான் அதிகம் முக்கியத்துவம் கொடுத்ததில்லை. இதை பற்றி அதிகமாக சிந்தித்ததும் இல்லை. ஆனாலும் நம்முடைய பழைய பிறவிகளில் பிறந்த அந்த எண்ணப்பதிவுகள் நம்முடைய சித்தத்தில் தான் இருக்கிறது. அது எங்கும் போய்விடவில்லை. அது உள்ளிருந்து வழிகாட்டி கொண்டிருக்கும். அது தவிர இறைவன் வழிகாட்டி கொண்டே இருப்பார். தர்மம் தவறாமல் இருக்கும் வரை நாம் எதற்கும் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. தர்மம் தவறி நாம் ஏதேனும் நடந்தால், நேர்மைக்கு புறம்பாக நடந்தால், இது போன்றவர்களிடம் அச்சம் கொள்வதில் அர்த்தம் இருக்கிறது. அந்த தவறு உள்ளவன்தான் அந்த பயத்தோடையே வாழ வேண்டிய நிலையில் இருப்பான். நஞ்சுடைமை தான் அறிந்து நாகம் கரந்துரையும் அஞ்சா புறங்கிடக்கும் நீர்ப்பாம்பு நெஞ்சில் கரவுடையார் தம்மை கரப்பர் கரவார் கரவிலா நெஞ்சத்தவர் என்று நீதி பாடல் கூறுகிறது. நாகப்பாம்பு ஏன் மறைந்து மறைந்து வாழ்கிறது என்றால், தன்னிடம் நஞ்சு இருக்கிறது என்று அதற்கு தெரியும்.
அந்த நஞ்சு இருக்கிற காரணத்தால் மனிதர்கள் நம்மை அடித்து விடுவார்கள் என்று அதற்கே ஒரு உள்ளுணர்வு ஏற்பட்ட காரணத்தால் அது மறைந்து வாழ்கிறது. பட்டப்பகலில் பலர் அறிய அது தைரியமாக வெளியே வராது. ஏதேனும் அசந்தர்ப்பமாக மனிதர்களுடைய கண்களில் படுமே தவிர, அநேகமாக நாகங்களை அது சட்டை கழற்றுகிற நேரம் என்றெல்லாம் இருக்கிறது. அந்த மாதிரி நேரங்களில்தான் அந்த நாகங்கள் மனிதர்களுடைய கண்களுக்கு அகப்படுகிறது. மற்ற நேரங்களில் பார்க்க முடியாது. ஆனால் அஞ்சா புறங்கிடக்கும் நீர்ப்பாம்பு, தண்ணிப்பாம்பு, சாரைப்பாம்பு போன்றவை பகலிலும் அங்கும் இங்கும் சென்று வரும். அதற்கு அச்சம் குறைவாக இருக்கும். காரணம் என்ன என்றால் தன்னிடம் நஞ்சு இல்லை. அதுபோல் கரவுடையார் தம்மை கரப்பர், சூதுவாது வஞ்சனை உள்ளவர்கள் தங்களுடைய மனதை திறந்து பேசாமல் எப்போதும் ஒரு ஜாக்கிரதை உணர்வோடையே இருந்து ஒளிவு மறைவாக வாழ்வார்கள். கரவார் கரவிலா நெஞ்சத்தவர், சொல்லும் செயலும் ஒன்று போல வெளிப்படையாக எதையும் பேசிவிட்டு செல்வார்கள். வஞ்சமில்லாத நெஞ்சமுடையவர்கள். ஆகவே இந்த வஞ்சமில்லாத நெஞ்சம் இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் எந்த ஒரு சக்திகளுக்கும் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை. இந்த நிலையில் சில விஷயங்களை நான் கூறுகிறேன். இந்த கலையில் உண்மை இருப்பது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருக்கிறது. ஒரு காலத்தில் இது முழுமையாகவும் செயல்பட்டது. தற்போது அதனுடைய வீரியங்கள் எல்லாம் மிக குறைந்திருக்கிறது. அந்த கேள்வி ஞானங்கள் இருக்கிறதை தவிர அதை செயலாக்குகிற வல்லமை மிக மிக மறைவையாகவே போய்விட்டது என்றே கூறலாம். மிக குறைந்த அளவு செயல்படுகிறது. காரணம், கலிகால நிலையில் வேடிக்கையாக சொல்ல போனால் இந்த போது தேவதைகளை விட மனிதர்களுக்கு அந்த ஆற்றல் அதிகமாக வந்துவிட்டது. அந்த ஆற்றல் அதிகமாக இங்கு செயல்படுகிற காரணத்தால் கண்ணுக்கு தெரியாத பூத தேவதைகளுக்கு வேலை குறைந்து போய்விடும். அது செய்கிற வேலைகளில் பெரும்பாலும் மனிதர்களை செய்து விடுகிறார்கள். மனிதரிடம் பேராசை மிகுந்து விடுகிறது, சுயநலம் மிகுந்து விடுகிறது, தர்மம் குறைந்து போகிறது, வஞ்சகம், சூது, சூழ்ச்சி என்று கணக்கில்லாத அந்த தேவையற்ற குணங்கள் அழுக்கு நிரம்பிய மனமுடையவர்களாக நம் கண்முன்னால் பலரை காட்டுகிறது. அவர்களோடு பழகி பார்க்கும்போது இந்த அனித்தியமாக ஒன்றுக்கும் உதவாமல் அழிந்து போகக்கூடிய வெறுங்கையுடன் வந்து வெறுங்கையுடன் செல்லும் இந்த உலக வாழ்வுக்கு ஏன் இவ்வளவு போட்டி, பொறாமை, வஞ்சனை, சூது என்ற சிந்தனை இல்லாமல் இங்கே எதையோ அள்ளி கட்டிவிடப் போகிறோம், அள்ளி கொண்டு சென்று விடப் போகிறோம் என்ற ஒரு அஞ்ஞானத்தால் அவர்கள் மயக்கத்தில் விழுந்து இது போன்ற பல செயல்களை செய்கிறார்கள். ஆகவே கண்ணுக்கு தெரியாத அந்த சக்தியுடைய வேலை குறைக்கப்பட்டு விட்டது. ஏனென்றால் இவர்களே அந்த வேலையை பாதி செய்து விடுகிறார்கள். அந்த நிலையில் என்னுடைய தந்தைக்கு தொழில் ரீதியாகவும் அந்த விவசாயம் போன்றவை, மாடு, கன்றுகள் என்று பல இதுகளை வைத்திருந்தார் என்றால் அவருக்கு அநேகம் பேர்களை நம்பிவிடக்கூடிய ஒரு இயல்பு இருந்தது. அவர்களுடைய புத்திரர்கள் என்று கூறுவார்கள் அந்த அளவு பொறுப்பான செயல்பாட்டில் இல்லை. இவரும் அதற்கு தக்கபடி அவர்களை அந்த பொறுப்புகளை கொடுப்பதும் இல்லை. ஆகவே அவருக்கு ஒரு விரய காலமும் விரய திசையும் வந்தது. பொதுவாக இந்த சுக்கிரன் விரையாதிபதியாக வந்தால் அனைத்தையும் இழந்து தெருவில் நிற்கும் நிலை ஒரு மனிதர்களுக்கு வருகிறது. விருச்சிக லக்கணம், மிதுன லக்கணம் இரண்டிற்கும் தான் சுக்கிரன் விரையாதிபதியாக வருவார். அதில் மிதுன லக்கணத்திற்கு வரும்போது அவர் யோகாதிபதியாகவும் ஆகிற காரணத்தால் பெரிய துன்பங்கள் இருக்காது. விருச்சிக லக்கணத்திற்கு சுக்கிரன் விரையாதிபதியாகி ஸ்தான பலமும் நட்சத்திர பலமும் குறைந்திருந்தால் அவர்கள் உடுத்திய வேட்டியை தவிர வேறு எதுவும் இருக்காது. அப்படி இழந்து போய்விடுவார்கள். நடுத்தர வயதில் அந்த திசை வந்தால் இந்த நிலையை அடைகிறார். இது பலரிடம் பார்க்கிறோம். மிகப்பெரிய தொழில் செய்தவர்கள் கூட வீழ்ச்சி அடைந்து ஒரு மைனஸ் நிலைக்கு சென்று விடுவார்கள். அப்படி என்னுடைய தந்தைக்கும் ஒரு விரய காலம் தொடங்கியது. அதனால் பலரை நம்பினார். பொருளாதார நெருக்கடிக்குள் மாட்டிக்கொண்டார். அதனால் பலவிதமான
அதுவரை பொருள் இருந்த வரையிலும் அடங்கியிருந்தவர்கள், பொருள் இல்லை, இவர் பல நெருக்கடியில் மாட்டிவிட்டார் என்றவுடன் அவருடைய சுயரூபத்தை காட்டினார்கள். அதனால் பல இன்னல்கள் எழுந்தது. எல்லோரும் நல்லவர் என்று கூற முடியாது. உறவினர், ஒன்று விட்டவர், இரண்டு விட்டவர் என்று இருக்கிற மனிதர்கள்தான் இது போன்ற செயல்களை செய்வதற்கு முதல் நிலைக்கு வருகிறார்கள். அது தவிர பொறாமை என்பது பொதுவாக மனிதர்களுக்கு ஒரு வாழ்ந்தவனை, வாழ்கிறவனை பார்த்து பொறுக்க முடியாத தன்மை பொறாமை. அதற்கு எதிர்ப்பதமாக பொறுமை, பொறுத்து கொள்ளும் தன்மை. இந்த பொறாத தன்மை பொறாமை என்று சொல்லப்படுகிறது. இந்த பொறுக்க முடியாத தன்மை அழுக்காறு என்று வள்ளுவர் பெருமான் கூறுகிறார். அழுக்காறு என்று ஒரு பாவி திருச்சற்று தீ ஒளி வைத்துவிடும். இந்த அழுக்காறு என்ற இந்த பொறாமை அவனிடம் இருந்து செல்வ லட்சுமியையும் அகற்றி அவனை நரகத்தில் தள்ளும் என்று தெளிவாகவே கூறப்பட்டிருக்கிறது. அதுபோல் இப்படி எண்ணமுடையவர்கள் நேரடியாக எதிர்க்க முடியாமல் பலவித சூழ்ச்சிகளை செய்தார்கள். அவர்களுக்கு இது வாடிக்கையான வேலை என்பது பின்னால் தெரிந்தது. இவற்றை சரி செய்து இவர்களை எல்லாம் அடக்க வேண்டும் என்கிற பொறுப்பு என்னிடம் வந்து சேர்ந்தது ஊழ்வினை பயனால். சரி என்று ஒரு மனிதனுடைய கடமை அதுதான். பிறந்தவன் இறப்பது ஒரு முறை. அதற்காக இது போன்ற அநீதி அக்கிரமங்களை சகித்து கொண்டு தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று எங்கோ ஒளிந்து வாழ வேண்டும் என்று எண்ணுகிற நிலை இறைவன் எனக்கு வழங்கவில்லை. தர்மம் ஏதோ அதை தர்மத்திற்காக துணிந்து நிற்போம் என்ற ஒரு இயல்பு எப்போதுமே உண்டு. அது பல பிறவிகளாய் தொடர்ந்து வருவது. அந்த நிலையில் இவற்றை நான் எதிர்த்து நின்றேன். அது எதிர்ப்பு 1, 2 ஆயிற்று, 2, 3 ஆயிற்று. இப்படி இந்த குடும்பத்தாருக்கு, பெற்றோர்களுக்காக என்று எனக்கென்று தனிப்பட்ட எதிரி அன்றும் இல்லை, இன்றும் இல்லை. பொது காரியங்களில் குடும்பத்தாருக்காக, வேண்டியவர்களுக்காக என்று செயல்பட்ட காலங்களில் நேரடியாக எதிர்க்க முடியாத நிலையில் இவர்கள் குறுக்கு வழிகளை நாடினார்கள். அதில் நான் ஒருவனே எதிர்க்கிறேன். என்னை நேரடியாக எதிர்க்க முடியவில்லை. அதனால் இவர்கள் குறுக்கு வழிகளை நாடுகிறார்கள் என்பதை நான் காலம் கடந்தே என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. பலரும் மறைமுகமாக கூறுவார்கள், நான் இவற்றை லட்சியம் செய்வதில்லை, வரட்டும் பார்த்து கொள்ளலாம், நேரடியாக இறைவனுடைய கண்காணிப்பு எந்த நேரமும் இருக்கிறது, அதையெல்லாம் தாண்டி இவர்களுடைய வேலைகளெல்லாம் செல்லுபடியாகாது என்ற நிலையில் நான் அவற்றை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. இந்த நிலையில் பல ஆண்டுகள் இருக்கும். 40 ஆண்டுகளெல்லாம் தாண்டிவிட்டது. 45 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மாந்திரீகத்தில் நேரடியாக செய்யாமல் சில பிராணிகள் மூலமாக துன்பங்களை விளைவித்து அந்த நிகழ்ச்சிகளை இயற்கையாக செய்வது போல் செய்யும் முறை ஒன்று இருக்கிறது. அது எப்படி என்பதை நான் முன்பே ஏதோ ஒரு தொடரில் கூறியதாக எனக்கு நினைவிருக்கிறது. அதில் பெரும்பாலும் இந்த பாம்புகளில் அந்த தேவதா சக்திகளை ஏற்றி அனுப்புகிறார்கள். நாய், பூனை, மாடு என்று 4 பிராணிகள் மூலமாகவும் அந்த துஷ்ட சக்திகளை ஏவி, அது இயற்கை மரணம் போல் நாய் கடித்தது இறந்தது, மாடு முட்டி தள்ளியதால் இறந்தான், அந்த மாட்டிற்கு இந்த தேவதைகள் மூலமாக ஒருவித ஆக்ரோஷ உணர்வு ஏற்பட்டு இந்த மனிதனை தாக்குகிறது என்றெல்லாம் இந்த மாந்திரிகத்தில் அது ஒரு பிரிவாக இயங்குகிறது. இதை செய்பவர்கள் தற்போது அதிகமாக இருப்பதாக தெரியவில்லை. அதுபோன்ற ஒரு நிகழ்வை நான் எதிர்பார்த்தே இருந்தேன். பொதுவாக நான் பாம்புகளை முந்திய பிறவிகளில் வழிபாடு செய்தவன். ஆகவே நாகப்பாம்புகள் எனக்கு எந்த தொல்லையும் தருவதில்லை என்பதையும் நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். நான் ஒரு 6 மாத காலமாக இந்த நாகப்பாம்பை எதிர்பார்த்தே இருந்தேன். அப்படி அந்த நெடுங்காலத்திற்கு முன்பு நான் வெளியூரில் இருந்தேன். என் தந்தை இருந்த ஊருக்கு நான் வந்திருந்தேன். வந்திருக்கும்போது மாலை நேரம், ஒரு வெள்ளிக்கிழமை. நான் இதை எதிர்பார்த்தே அன்று இருந்தேன். ஒரு 6:45 மணி மாலை, நன்றாக இருள் சூழ்கிற நேரம். அதாவது
தெற்கு பகுதியில் பெரிய வீடும், அதற்கு முன்பகுதியில் ஒரு 2 அறைகள் கூடிய ஒரு சிறிய வீடு. நடுவிலே முற்றம் இருந்தது. என் தந்தை அமர்ந்து உட்கார்ந்திருந்தார். நானும் அருகிலே அவரிடம் பேசிக் கொண்டிருந்தேன். அப்போது அந்த வழியாக மாட்டு வண்டிகளில் விவசாயங்கள், இந்த தென்னை மட்டை ஓலைகளை ஏற்றி வருபவர்கள், அதில் ஒருவர் மாட்டு வண்டியை ஓட்டிக் கொண்டு வந்தவர், நாங்கள் இருந்த அந்த வீட்டில் அந்த தெரு முனையில் இருந்து உள்ளே பாம்பு நுழைவதை பார்த்து விட்டார். அநேகமாக அது அவருடைய அந்த தென்னை மட்டையோடு வந்திருக்கலாம். வந்தது அதிலிருந்து ஒரு 5, 6 வீடு தள்ளி இவர் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வீடு இருக்கிறது. ஆனால் பாம்பு அங்கே இறங்கி நான் இருந்த அந்த வாசலுக்குள் நுழைந்து, ஒரு ஐயா பாம்பு பாம்பு என்று அவர் சத்தமிட்டு வண்டியை விட்டே ஓடிவிட்டார். பாம்பு உங்க வீட்டுக்கு தான் வருகிறது என்று. நான் ஏற்கனவே எதிர்பார்த்திருந்தேன், சரி வரட்டும் என்று. அது ஒரு இருட்டு நேரம். அந்த நடைபாதை பகுதியில் வெளிச்சமும் இல்லை. நான் உடனடியாக வெறும் காலோடு சென்று பார்த்தேன். அந்த கதவு ஓரத்தில் ஏதோ சுருண்டு கிடந்தது. சரி, ஏதோ தண்ணி பாம்பாக இருக்கலாம். நான் இன்னும் கூர்மையாக பார்க்காவிட்டால் அதில் நான் மிதித்திருக்கலாம். பின்னால் சென்று இந்த கம்பு கழிகளை எடுத்து வந்து அடிக்கலாம் என்று, அதிலிருந்து ஒரு 120 அடி பின்பகுதிக்கு போனால்தான் நான் அந்த கம்பு கழிகளை எடுத்து வர முடியும். நான் அதற்கு போய்விட்டேன். அதற்குள் அது இந்த முன்னால் இருந்த அந்த வீட்டிற்குள் நுழைந்து விட்டது என்று கூறினார்கள். அங்கு உள்ளே போய் பதுங்கிவிட்டது. அங்கு வேண்டியவர் அங்கே குடியிருந்தார். சுற்றிலும் ஆட்கள் எல்லாம் கூடிவிட்டார்கள். எனக்கு இதில் என்ன ஆச்சரியம் என்றால், இந்த நாகப்பாம்பு எனக்காக ஏவப்பட்டது. பலவிதமான உட்பகைகள், மறைமுகமான பகைகள் இருக்கிறது என்பதை நான் நன்றாக அறிவேன். சரி, பார்க்கலாம் என்று முருகப்பெருமானுடைய ஒரு திருவருள் முன்னின்று வழிநடத்தியதால் பொதுவாகவே எனக்கு இதில் அச்சமில்லை. அதை நான் முன்பே குறிப்பிட்டிருப்பேன். அந்த நிலையில் என்ற போதிலும் பாம்புகளை அடிப்பது மிகப்பெரிய தோஷத்தை உண்டாக்கும் என்று எனக்கு தெரிந்த காரணத்தால் நான் மிகவும் தயங்கி இருந்தேன். அதை விரட்டி விட்டு விடலாம் என்றுதான் நான் எண்ணினேன். என்னுடைய தந்தை மற்றும் சுற்றிலும் இருந்தவருடைய நிர்பந்தத்தின் காரணமாக அங்கே இருந்த அவருக்கு ஏற்கனவே 2 குழந்தைகள், அப்போது கருவுற்றிருந்தார். அவரும் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து விட்டார். பாம்பு உள்ளே இருக்கிறது, எப்படி அடிக்காவிட்டால் எப்படி தைரியமாக இருக்க முடியும் என்று பலரும் பலவிதமாக சொன்னார்கள். நான் ஒரு அரை மணி நேரத்திற்கு மேல் அடிப்பதற்கு தயக்கம் காட்டி கொண்டே இருந்தேன். இது பெரிய நாகதோஷத்தை நமக்கு தரும். பாம்பால் நமக்கு ஒன்றும் வரப்போவதில்லை என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் பாம்பு நம்மால் அடிபடப் போகிறது, அது பெரிய தோஷத்தையும் துன்பத்தையும் தரும் என்று ரொம்ப மிகவுமே தயக்கத்தில் இருந்தேன். என் தந்தை மற்றும் வேண்டியவர்களெல்லாம் வலியுறுத்திய காரணத்தால் அந்த வீட்டில் இருந்தவர் உறவுக்கார பெண்மணி, அவரிடம் கோரினேன், இந்த பாவமும் தோஷமும் பெரும்பாலும் உனக்கே வரும். ஏனென்றால் நான் அடிப்பதற்கு எனக்கு விருப்பமில்லை. என்றாலும் அடித்த தோஷம் எனக்கும் வரும். இரண்டும் எனக்கு நன்றாக தெரியும். இருந்தாலும் வேறு வழி இல்லை. உயிர்க்காக நீங்கள் வேண்டுகிறீர்கள். அந்த நாகம் உயிருக்காக வந்திருக்கிறது. அது என்னை உத்தேசித்து அனுப்பப்பட்டது. என்றாலும் அதை கொல்வதற்கு எனக்கு விருப்பமில்லை. எப்படியும் 2 உயிர்கள் தொடர்பு இதில் ஏற்படுகிறது. ஆகவே தூண்டிய காரணத்தால் அதிகபட்ச தோஷங்கள் உங்களுக்கே வரும் என்று சொல்லிவிட்டு வேறு வழி இல்லாமல் அதை அடித்தேன். அதை நான் முன்பு சொல்லியிருக்கலாம். அது மிகப்பெரிய ஒரு நல்ல பாம்பு. ஒரு 5 அடிக்கு மேல் அது நீளம் உள்ளது. நல்ல பருமன். நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு நாகம். அது ஒரு குடைக்குள் போய் உட்கார்ந்தது. ஒரு சிறிய அறைதான். நான் அந்த நெடுங்கம்பினால் அப்படியே குத்தி கொண்டே வரும்போது அந்த குடைக்குள் இருப்பது தெரிந்துவிட்டது. அந்த நிலையிலும் அந்த பாம்பு சீரவே இல்லை. அது வெளியே செல்வதற்கு அந்த அழி கம்பிகள் என்று போட்டிருப்பார்கள், அதன் வழியாக வெளியே செல்ல தலைப்பட்டது.
அப்போது சுற்றிலும் அங்கங்கே சுவர்களில் இருந்தவர்கள், ஐயா விட்டு விடாதீர்கள், எங்கள் வீட்டுக்குள் நுழைந்துவிடும், அடிபட்ட பாம்பை விட்டால் பழி வாங்கிவிடும் என்றெல்லாம் பலவிதமான சப்தங்கள் கேட்டது. பிறகு இங்கு என் தந்தை மற்றும் அந்த உறவினர்கள் அனைவரும் அரைகுறையாக விட்டால் மீண்டும் எங்களுக்கு தொல்லை வரும் என்று மிகவும் வற்புறுத்திய காரணத்தால் நான் அந்த பாம்பு அந்த உடம்பை அப்படியே புரட்டுகிறது. என்னிடமிருந்து தப்பிவிட்டால் போதும், அது விதிவசத்தால் வந்தது. சரி, நானும் அதை அடிப்பதற்கு விரும்பவில்லை. அது என்னுடைய பூர்வ ஜென்ம வழிபாட்டின் காரணமாக அதுவரையிலும் நான் அதை நல்ல பாம்பு என்று கூட எண்ணவில்லை. ஏனென்றால் நல்ல பாம்பினுடைய உடம்பில் ஒரு சிறு துரும்பு பட்டாலும் பட்டென்று சீரும் இயல்பு அதற்கு உண்டு. நானோ ஒரு மிகப்பெரிய அந்த சிலம்பு கம்பால் உடம்பில் குத்தி இருக்கிறேன். அந்த கொத்து பட்டும் அது சீற்றம் அடையவில்லை என்றால் நான் ஏதோ சாரை பாம்பாக இருக்கலாம் என்று நானும் ஒரு கணக்கீடு செய்து விட்டேன். இது உடம்பை புரட்டுகிறது, தப்பித்துவிடும் என்ற நிலையில் அந்த கம்பை எடுத்து மீண்டும் நடுமுதுகிலே குத்திய உடன்தான் அதற்கு சினம் எழுந்தது. மிகப்பெரிய சீற்றத்தோடு படத்தை விரித்து புஸ் புஸ் என்ற அந்த யோகிகளுடைய பிராணசக்தி எவ்வாறு சிலரும் செய்வது உண்டு, அதுபோல் அந்த நாகம் சீறி தரையிலே 2-3 முறை கொத்தியது. சரி, நாக சாபத்தை வாங்கி விட்டோம் என்று தெரிந்து கொண்டேன். ஒரு சிறுவன், ஒரு குறைந்த வயது, ஒரு 14 வயது இருக்கும். அவன் ஒருவன்தான் என்னோடு இருந்தான். அவனுக்கு விவரம் தெரியாத காரணத்தால் அப்போது சொன்னேன், அந்த பாம்பு அதற்கு மேல் புரள முடியாது. ஏனென்றால் நான் மிக அந்த மூளை பகுதியில் வைத்து அந்த பாம்பை அந்த சிலம்பு கம்பால் குத்தி நிறுத்தி இருக்கிறேன். அது வலிமையாக இருக்கிறது. ஆனால் அது என்னை தீண்ட வேண்டுமென்றால் தீண்டி இருக்கலாம். அது மிக நீளமானது. என்னுடைய காலுக்கு ஒரு அடி தள்ளி அந்த தரையில் அது கொத்துகிறது. கொத்தி அந்த விஷம் அங்கே இறங்குகிறது. ஆனால் என்னை தாண்டி ஒரு அடி வரலாம். அது என்னை கொத்துவது என்று முடிவு செய்திருந்தால் என் கால்கள் செருப்பு எதுவும் இல்லாமல் அப்படியே தான் இருக்கிறது. என்னுடைய கால்களை சாதாரணமாக அது கடித்து விடலாம். ஆனால் அவ்வாறு செய்யவில்லை. செய்யாது என்பது எனக்கும் தெரிந்தது. சரி, இவர்களெல்லாம் விடாதீர்கள் விடாதீர்கள் என்று கூக்குரலிட்ட காரணத்தால் அந்த சிறுவனை, அடிடா, அந்த பாம்பு வேற வழியில் அடிச்சிருடா என்று கூறினேன். அவன், அண்ணே, பாம்பு வந்து என்னை கடிச்சிருமானே, கடிக்காதடா, பாம்பு என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது, வேறு வழி இல்லையடா, பாவ செயல், அடி, வேறு வழி இல்லை என்றவுடன் அந்த படம் எடுத்த பாம்பை அவன் தலையிலே அடித்தான். அது 2-3 முறை அடி வாங்கிய பிறகு அதன் பிறகு நான் அதற்குள் உயிர் போய்விட்டது. நான் அங்கே வைத்து அழுத்திய ஒரு காரணமும், தலைப்பகுதியில் அடிடா, வேறு வழியில்லை, பாம்பை தலையில் தான் அடிக்க வேண்டும், உடலில் வேறெங்கும் அடிக்காதே, தலையில் அடி, உயிர் போகும் என்றேன். அதுபோல் நடந்தது. அதன் பிறகு அந்த சிலம்பு கம்பிலே அதை வைத்தால் அது தரை வரை இந்த கம்பிலே மாலை போல மிகப்பெரிய பாம்பு சுற்றி கிடந்தது. வெளியே கொண்டு வந்தவுடன் அந்த பெண்மணியிடம் கூறினேன், 5 மாத கர்ப்பம், இந்த கர்ப்பம் உங்களுக்கு கலைந்துவிடும், இது தரிக்காது, பாவம் உனக்குத்தான் வந்து சேரும் என்று சொல்லிவிட்டு வெளியே வேறு ஒரு இடத்தில் கொண்டு சென்று குழியை தோண்டி பாலை ஊற்றி புதைத்தேன். அன்று இரவு முழுவதும் எனக்கு தூக்கமில்லை. ஒரு பெரிய பாவச் செயலை அறிந்தே செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டு விட்டது. என்றாலும் இந்த நாகதோஷம் மிக அதிகமாக தொந்தரவுகளை நமக்கும் கொடுக்கவே செய்யும். வேறு வழி இல்லை. 2 உயிரில் எந்த உயிர் என்று பார்த்து இதை நாம் செய்யும்படியான நிலை ஆகிவிட்டது. அதிலும் கட்டுப்பட்டு மாந்திரிகத்தால் ஏவப்பட்ட பாம்பு. ஏனென்றால் எனக்கு நான் கூறியபடி பல பகைவர்கள், அதில் தேர்ந்த ஒரு சிலரால் செய்யப்பட்ட வேலை. இதை நான் 6 மாதங்களுக்கு முன்பே எதிர்பார்த்து தான் இருந்தேன். சரியாக நான் எதிர்பார்த்தது போலவே வந்தது. வந்தாலும் அது முந்திய பிறவிகளில் அந்த வழிபாட்டினுடைய பயனால் அது என்னை கடிப்பதற்கு இம்மியளவும் முயலவில்லை. எத்தனையோ வாய்ப்பிருந்தும் அது கடிக்காமல் தன்னுடைய உயிரை தியாகம் செய்தது என்று தான் கூற வேண்டும். ஆனால் அது ஏவப்பட்ட பாம்பு.
கடிக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய விதி. ஆனால் இறைவனுடைய அருளால் அதனுடைய செயல் அங்கு தடுக்கப்பட்டது. எனக்கு நன்றாக தெரியும் பாம்பால் இப்போது ஆயுள் முடியாது என்று. இந்த பாம்பினுடைய விதி முடியப் போகிறது என்பதை நான் அறிந்தே வைத்திருந்தேன். அதன் பிறகு ஒரு 2-3 நாட்களுக்குள்ளாக, ஒரு வாரத்திற்குள்ளாக அந்த பெண்மணிக்கு அந்த கரு கலைந்தது. அதன் பிறகு அடுத்தடுத்து அதே மறுநாள் ஒரு சாரை பாம்பு, தண்ணீர் பாம்பு என்றெல்லாம் வந்ததாக சொன்னார்கள். நான் வேறு ஊருக்கு சென்று விட்டேன். சில காலங்களில் அவர் அதை காலி செய்து வெளியே போக வேண்டிய நிலையும் ஏற்பட்டது. பின் நெடுங்காலங்கள் கழித்து அவர் கருவுற்றார். அப்போதும் நான் அங்கு வர வேண்டிய சூழ்நிலை. வெளியூரிலிருந்து போகிற வழியில் அங்கே இறங்கி வந்து பார்த்தால் 2 குழந்தைகள் இருக்கிறது. இது சம்பவம் நடந்து ஓரிரு 1½ ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கருவுற்றிருந்தார். சென்று பார்த்தால் அங்கே வீட்டில் இல்லை. அங்கே எங்கே என்று கேட்டால் மருத்துவமனையில் அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். என்ன என்று கேட்டால் ஒரு 6-7 மாத கர்ப்பமாக இருந்திருப்பார் என்று எனக்கு நினைவு. அங்கு உள்ள மருத்துவரிடம் காட்டி இந்த கரு கலைந்துவிடும், அவர்கள் அந்த ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு பார்த்து கரு கலைந்துவிடும், பக்கத்தில் அருகில் உள்ள பெரிய ஊருக்கு சென்று பாருங்கள் மாதங்கள் 7 ஆகிவிட்டது என்று சொல்லி நான் போகின்ற நிலையில் இவர்கள் அங்குமிங்கும் ஓடி வந்தார்கள். நான் என்ன என்று கேட்டவுடன் இதுபோல் ஆகிவிட்டது, வெளியூருக்கு கிளம்புகிறோம், கரு கலைந்துவிடும், இல்லாவிட்டால் தாய்க்கு உயிர் ஆபத்து ஏற்படும் என்று கூறினார்கள். நான் அந்த பெண்ணின் கணவரிடம் கூப்பிட்டேன். இதெல்லாம் வேற ஒன்றுமில்லையா, நாகதோஷம். அதனால் தான் நான் சொன்னேன். நீங்கள் கேட்கவில்லை. விபூதியை எடுத்து கொண்டு வந்து இந்த குழந்தை ஆணாக பிறந்தால் நாகராஜன் என்று பெயர் வையுங்கள், பெண்ணாக பிறந்தால் நாகவல்லி என்று பெயர் வையுங்கள், அவ்வாறு பிரார்த்தனை செய்து விபூதியை அணிவியுங்கள் என்று சொன்னேன். அவரும் சரி சற்று தயங்கியபடி அந்த பெண்மணி அயர்ந்திருந்தார். அந்த விபூதியை பூசினார். 2-3 நாள்களாக இருந்து வந்த அந்த கரு கலைகின்ற அந்த அறிகுறிகள் சில நிமிடங்களில் நின்றது. அவர் சரியாகிவிட்டது அவருடைய உடல்நிலை. நான் மறுநாள் என்னுடைய இருப்பிடத்திற்கு சென்று விட்டேன். பிறகு 2-3-4 மாதங்கள் கழித்து விசாரிக்கும் போது அந்த குழந்தை பாதுகாப்பாகவே பிறந்தது. ஆனால் அது அறுவை சிகிச்சை மூலமாக பிறந்தது என்று பின்னால் தெரிந்தது. முதல் 2 குழந்தைகளும் சுகப்பிரசவமான நிலையில் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. ஆனால் 2 பேருக்கும் எந்த விதமான உயிர் ஆபத்துக்களும் இல்லை. அது பிரார்த்தனை செய்தபடியே அதற்கு நாகவல்லி என்று பெயர் சூட்டப்பட்டது. அது பிறகு வளர்ந்து திருமண வயது வந்தால் திருமணம் நடக்காமலே தட்டி போய் கொண்டே இருந்தது. பிறகு அப்போதும் என்னிடம் வந்தார்கள். சரி, இது நாகதோஷத்தால் வந்தது என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட இடத்தை சொல்லி அங்கு சென்று வழிபாடு செய்யுங்கள், செய்தால் திருமணம் நடக்கும் என்று சொல்லி அனுப்பினேன். அதுபோலவே செய்தார்கள். செய்து அந்த திருமணமும் குறித்த காலத்தில் நடந்தது. அதன் பிறகு அந்த பெண்ணுக்கு 2 குழந்தைகள் என்று பின்னால் தெரிந்தது. ஏன் இவற்றை கூறுகிறேன் என்றால், நாகங்களை பற்றியும் பலர் அறிய ஆவல் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். நாகதோஷம் எப்படி வேலை செய்கிறது, ஏன் நாகத்தை வணங்க வேண்டும் என்றெல்லாம் பலருக்கு கேள்விகள் இருக்கிறது. இது மிக விரிவாக ஆராய வேண்டிய விஷயங்கள். நாகாலாண்ட் என்றே ஒரு பகுதி இருக்கிறது. நாகர் என்ற பிரிவு மக்கள் இருக்கிறார்கள். அது ஆய்வாளர்கள் பாம்புக்கு பயந்து போய் வணங்கினார்கள் என்று இன்றும் கூறக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அனைத்திலும் நுட்பமான சூட்சும காரணங்களெல்லாம் இருக்கிறது. சாதாரணமாக இந்த சரித்திர ஆய்வு, வரலாற்று ஆய்வு என்பவர்கள் இந்த தெய்வீக நிர்வாகத்திற்குள் நுழைவதில்லை. அந்த காரணத்தால் அவர்களுடைய கண்களுக்கு தெரிந்தவற்றை, மனதிற்கு எட்டியவற்றை மட்டுமே இதுதான் விதி என்று முடித்து விடுகிறார்கள். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் பின்னால் நிறைய சூட்சுமங்கள் அடங்கி இருக்கிறது.
அது தெரியாமல் நம்முடைய முன்னோர்களெல்லாம் கூறவில்லை. ஆதிசேஷன் பிறந்த நட்சத்திரம் ஆயில்யம் என்றும், ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு புனர்பூச நட்சத்திரத்தில் ஸ்ரீராமர் அவதாரம் செய்தார் என்றால், ஆயிலி நட்சத்திரத்தில் லக்ஷ்மணன் அவதரித்தார் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆதிசேஷனுடைய அம்சமாக நாராயணனை ஒருபோதும் பிரிந்திருக்காத அந்த ஆதிசேஷன் லக்ஷ்மணனாக அவதாரம் செய்து எப்போதும் ராமபிரானோடு இருந்தார் என்றும் கூறுவார்கள். பரதன் அவதாரம் செய்தது பூச நட்சத்திரம் என்றும் கூறப்படுவதுண்டு. அதில் இந்த ஆயில்ய நட்சத்திரம் என்பது ஆதிசேஷனுடைய நட்சத்திரம் என்று இன்றளவும் இருக்கிறது. அந்த ஆயில்யத்தில் பிறந்தவர்களுக்கு என்று சில தோஷங்கள் எல்லாம் இருக்கவே செய்யும். ஆனால் அது அவரவருடைய ஜாதக அமைப்பை பொறுத்து மாறும். ஒரு சிறிய ஒரு உதாரணத்தை உங்களுக்கு புரிய வேண்டும் என்று கூறுகிறேன். இந்த ஆயில்யத்தில் ஆண் பிறந்தாலும் சரி, பெண் பிறந்தாலும் சரி, பேசிக்கொண்டே இருப்பார்கள். பெரும்பாலும் 90% இவர்கள் அதிகமாக பேசுபவர்களாக இருப்பார்கள். பேச்சுத்தான் இவர்களுக்கு மூலதனமாக இருக்கும். நினைவாற்றல் மிகுந்தவர்களாக இருப்பார்கள். அந்த அந்த தொடர் குறையாமல் சம்பவங்களை எடுத்து வர்ணிக்கும் ஆற்றல் இவர்களுக்கும் இருக்கும். இவர்கள் வாய் சும்மா இருக்காது. பேசாமல் இருப்பதுதான் இவர்களுக்கு மிக கடினமான வேலையாக இருக்கும். அரிதாக சிலரை பார்க்கிறேன். அவர்கள் மௌனம் போல் இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் தனிமையில் பேசுகிறார்கள் என்பதை பின்னால் நான் தெரிந்து கொண்டது. காரணம் என்னவென்றால், இந்த பாம்புக்கு நாக்கு உள்ளே இருக்காது. நாக்கு வெளியே வெளியே வந்து கொண்டே இருக்கும். அதற்கு அறிவியலில் பல காரணங்களை கூறுவார்கள். ஆனால் இந்த பாம்பினுடைய நாக்கு வெளியே வெளியே நீட்டுவது போல இன்றளவும் ஆயில்யத்தில் பிறந்தவர்கள், அதன் பாதங்கள் கணக்கு இருக்கிறது. ஆயில்யம் 1, 2, 3, 4க்கு ஒவ்வொரு பாதங்களுக்கும் ஒரு சில கணக்குகள் இருக்கிறது. பெரும்பாலானவர்களை பாருங்கள், அவர்கள் பேச்சிலே பிடித்தால் விடமாட்டார்கள். படபட படபட என்று பொரிந்து தள்ளி கொண்டே இருப்பார்கள். இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய வீட்டில் யாரும் இருந்தால் கூட அவர்கள் பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள். பலர் கேட்பதற்காக இதை நான் கூறுகிறேன். பாம்புக்கும் நட்சத்திரத்துக்கும் இதுக்கும் என்னையா தொடர்பு? புராண கதைகளுக்கும். அவையெல்லாம் ஏதோ அந்த காலத்தில் அதிக சிந்தனை திறன் இல்லாதவர்கள் பலவித அச்சங்களுக்காக எழுதி வைத்தார்கள் என்று சொல்வதெல்லாம் ஒரு மேலோட்டமான ஒரு தகவல். ஆழ்ந்து பார்த்தால் அனைத்திலும் உண்மை இருக்கிறது. அவ்வாறு கூர்ந்து பார்த்தால்தான் இறைவனுடைய ரகசியங்களை, நிர்வாக ரகசியங்களை ஓரளவுக்கேனும் புரிந்து கொள்ள முடியும். அதைப்போல அனைத்திலும் உண்மை இருக்கிறது. இந்த சம்பவம் இப்படி நடந்தது. அந்த பெயரை வாங்கித்தான் அது நிவர்த்தி ஆயிற்று. அதுபோல பல சம்பவங்கள் நடந்துவிடும். இந்த நாகதோஷம் என்பது எளிதில் விலகாது. பல பிறவிகளுக்கு தொடர்ந்து வரும். சர்ப்பத்தை கொன்றதனால் சந்ததிக்கு கேடாகும் என்று விற்பத்தி சொன்னோம் விரைந்து என்று பாடல்கள் கூறுகிறது. அது 2, 3 தலைமுறைகளுக்கு தொடர்ந்தே வரும். தந்தைக்கு நாகதோஷம் இருந்தால் பிறக்கிற குழந்தைகள் அனைவருக்கும் அந்த தோஷம் இருக்கும். தாத்தா செய்திருந்தாலும் கூட பேர குழந்தைகள் ஜாதகம் வரை அந்த நாகதோஷம் இருந்து கொண்டே இருக்கும். மற்ற தோஷங்களை விட இதை விலக்குவது மிக மிக கடினம். காலங்கள் நெடுங்காலம் ஆன பிறகுதான் இந்த நாகதோஷங்கள் நீங்கும். ஆகவே நாகம் அதிக முக்கியத்துவத்தை நம்முடைய முன்னோர்களெல்லாம் தெய்வத்தோடு அதை பின்னி பிணைத்து வைத்திருக்கிறார்கள். அதை தாண்டிய சூக்கும நிலைகள் அதில் பல கருத்துக்கள் எல்லாம் இருக்கிறது. பல முனிவர்கள், பல தபஸ்விகள் நாக ரூபமாக அலைவார்கள். அதில் மனை நாகம், கோயில் நாகம் என்றெல்லாம் இருக்கிறது. இவர்கள் நாக ரூபமாக சென்று இறைவனை வணங்குவது. அதுபோன்ற நேரங்களில் பாம்பை அடிக்கக்கூடாது என்று சொன்னதனுடைய நோக்கம் அதுதான். அதுபோன்ற ஞானிகள் வேறு உடல் எடுத்து, நாக உடல் எடுத்து வழிபாடு செய்ய அவர்கள் ஏதேனும் சில வழிகளில் நுழைந்து சென்று விடுவார்கள். உள்ளே போய் வடிவத்தை மாற்றுவார்கள். அந்த ஆலயத்தில் வழிபட்டு மீண்டும் நாக ரூபமாகவே வெளியே போவார்கள். அதனால்தான் பொதுவாக பாம்புகளை அடிக்காதீர்கள் என்று கூறினார்கள். இந்த பாம்புகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு தன்மை இருக்கிறது. அது நினைத்த வடிவத்தை எடுக்கும்
ஆற்றல் பெற்ற சித்தர்கள் பெரும்பாலும் நாக வடிவெடுத்து ஆலயங்களை காவல் காக்கிறார்கள், ஆலயத்தில் வழிபாடு செய்கிறார்கள். நினைத்த உருவத்தை எடுக்கும் ஆற்றல் பெற்றவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நாகமாகவும் எடுக்கலாம், ஒரு காளை மாடு, பசுமாடு போன்ற நிலைக்கும் அவர்கள் அந்த உடம்பை எடுக்கலாம், மானாக எடுக்கலாம். பல ரூபங்களை அவர்கள் பெற முடியும். மகாபாரதத்தில் கூட அந்த சம்பவங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மான் வடிவாக இருந்த முனிவரை அம்பாள் பாண்டு வீழ்த்தியதால் பாண்டு சாபம் பெற்றார் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே ஒரு அடிப்படை இல்லாமல் எதுவுமே புனைந்த கட்டுக்கதைகள் என்று கண்ணோட்டத்திலே பார்த்தால் நமக்கு உண்மை விளங்காது. நடுநிலையோடு எவற்றையும் ஆராய வேண்டும். ஆராய்ந்து பார்த்தால்தான் அதில் என்ன இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே இது போன்ற மாந்திரிக கலைகள் பல இருக்கிறது. அதில் இவ்வாறு பிற உயிர்கள் மேல் ஏற்றிவிட்டு ஒரு மனிதனை தாக்குவது, அழிப்பது என்பது மிக அரிதான செயல்கள். அது தற்போது பெரும்பாலும் அந்த நபர்கள் குறைந்து போனார்கள். கேரளாவில் இதில் திறமை பெற்றவர்கள் அனைவருமே அந்த கேரள பகுதியை சேர்ந்தவர்கள்தான் அன்றும் இன்றும் பெரிதாக பேசப்படுகிறார்கள். இங்கிருந்து செய்பவர்களும் கூட அங்கே சென்று அவர்களிடம் இருந்து அந்த அடிப்படை விஷயங்களை பெற்றுத்தான் அவர்கள் செய்கிறார்கள். இப்போ மாந்திரீக சக்திகளை பெறுவதற்கு என்று அது தனி பகுதியாக வேலை செய்கிறது. ஆனால் இவை அனைத்தும், எல்லா செயல்களும் எதிர்விளைவை தரும் என்கிற காரணத்தால் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் என்று வள்ளுவர் பெருமான் கூறுகிறார். தீயவை தீமையைத்தான் தரும். ஆகவே அது நெருப்பை காட்டிலும் மோசமானது. ஆகவே அதனிடம் அச்சம் கொள்ளுங்கள் என்று தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. மற்ற ஒரு மனிதனுக்கு மறந்தும் கூட கேடு நினைக்காதே. அவ்வாறு நினைத்தால் உன்னை கண்காணித்து கொண்டிருக்கிற அறம், தர்ம தேவதை, இறை நிர்வாகம் தக்க சமயத்தில் உனக்கு வட்டியும் முதலுமாக அதனுடைய பலனை கொடுக்க தவறாது என்று பலரும் பல காலங்களிலும் இந்த தர்ம நெறிகளை சொல்லி சென்றிருக்கிறார்கள். மனிதர்களுக்கு ஆசை, இந்த தீராத வேட்கை, இந்த உலகம் நிலை என்ற ஒரு எண்ண அழுத்தத்தால் தர்ம நியாயங்கள் மீறப்படுகிறது. உடனுக்கு உடனே தண்டனை கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறது. அவ்வாறெல்லாம் இறைவன் வைக்கவில்லை. எவ்வளவு பாவத்தை சுமக்க வேண்டும் என்று விதி இருக்கிறதோ அவ்வளவு பாவத்திற்காக அந்த மனிதர்களை விடுவார். அதன் பிறகு அந்த விதியை முடிப்பார். வேறு வழிகளிலே இடையூறுகள் வரும். கண்முன்னால் பல துன்பங்களை காரணம் தெரியாமல் அனுபவிப்பவர்களுடைய முந்திய பிறவிகளை ஆராய்ந்து பார்த்தால் அவர்கள் பலருக்கு கொடுந்துன்பங்களை விளைவித்தவர்களாகவே இருப்பார்கள். இதை ஜோதிடத்தால் மிக நன்றாக அறியலாம். நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம், நோய் செய்தார் நோயின்மை வேண்டுபவர். திருக்குறள் என்பது ஏதோ பொழுதுபோக்கான ஒரு நூல் அல்ல. அனைத்து தர்ம நெறிகளும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. நோய் நோய் என்பது எந்த விதமான துன்பத்தையும் நோய். பசி என்பதும் நோய்தான், வறுமை என்பதும் நோய்தான், உடலுக்கு வரும் பிணி, மனதிற்கு வரும் பிணியும் நோய்தான். நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம். முந்திய பிறவிகளில் பிறருக்கு துன்பத்தை கொடுத்தவனுக்கே இந்த பிறவியில் பல விதங்களில் நோய் என்ற வடிவில் வருகிறது. ஆகவே நீ துன்பம் வேண்டாம் என்றால் பிறருக்கு துன்பத்தை தராதே. நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம், நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர். நான் எந்தவித நோய்களும் இல்லாமல் இருக்க வேண்டுமென்றால் யாவருக்கும் துன்பம் தராமல் இருந்தாலே இந்த செயல்கள் நின்று போகும் என்பது இதனுடைய பொருள். மேலும் இது போன்ற செய்திகளை பார்க்கலாம். நன்றி.